Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல pleated skirt ரொம்ப ஈஸியா எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 மீட்டர் rayon cloth எடுத்துர்க்கேன். இது வந்து 11 years girlக்கு ஸ்டிட்ச் பண்ண போறேன். இதுதான் clothோட length 1 மீட்டர் இருக்கு. இந்த ரெண்டு சைடுலயும் கரை இருக்கு. இதோட width பாத்தீங்கன்னா 56 inches இருக்கு. சோ width அதிகமா இருக்கிறதுனால 11 year girlக்கு 1 மீட்டரே போதும். Cloth length wiseல நாலா மடிச்சுக்கிறேன். ஸ்கர்ட்டோட full length 27 inches. அதை இந்த மாதிரி மூணா பிரிச்சுக்கிறேன். First main skirtக்கு 20 inches plus 1.5 inches seam allowances. So 21.5 inchesக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். Hip round 28 inches. அது கூட ஒரு 2 inches ஈஸ்க்காக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அது டோட்டல்ல 8 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம கிளாத்தை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கு 1/4 inch இல்லைன்னா 1/2 inch ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 inch ஆட் பண்ணி ரெண்டு பக்கத்துலையும் 4 inch மார்க் பண்ணிக்கிறேன். கீழேயும் ஆப்போசிட் சைடில் 4 inchக்கு மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட்டோட பாட்டம்ல 21.5 inchesக்கு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இதுல டோட்டலா 6 பீஸ் இருக்கு. ஃப்ரண்ட்டுக்கு 3 பீஸ், பேக்குக்கு 3 பீஸ். எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த 3 பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு செட்டையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு செட்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி சிங்கிள் பீஸ் ஆக்கிக்கலாம். எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாட்டம் ஃப்ரில்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 5 inch ஃப்ரில்ஸ்க்காகவும் கீழ்ப்பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்கு 1 inch, மேல் பக்கம் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 inch. ஸோ 6.5 inchக்கு ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம். மீதி இருக்க பீஸை வந்து ஹிப் பேண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீதி 5.5 inchesக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரில்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பக்கத்தில் டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு தைச்சிக்கிறேன். ஒரு பக்கத்தில் நார்மல் ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கத்தில் ஃப்ரில்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு லூஸாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த நாபை வந்து ஜஸ்ட் ஒரே முறை ஆஃப் டர்ன் பண்ணால் போதும். ஸோ ஸ்டிச்சஸ் வந்து லூஸாக விழும். ஸோ நமக்கு ஃப்ரில்ஸ் மேக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டு பீஸ்லேயும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது கிளியராக தெரியணுன்றதுக்காக தான் நான் 2 கலர் நூல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற நூல் வந்து எல்லோ கலர். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கத்தில் இருக்க நூலை இழுக்கும்போது தான் நமக்கு வந்து ஈஸியாக சுருக்கம் வரும். ஃப்ரில்ஸ் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கிட்ட வச்சுக்கலாம். இல்லை தூர கூட வச்சுட்டு நம்ம இந்த ஃப்ரில்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸையும் ரெடி பண்ணியாச்சு. நமக்கு இந்த கேதரிங்ஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு பீஸ் அப்படியே மேல் பக்கமாக ஜாயின் பண்ணிக்கிறேன். இதில் 5.5 inch இருக்கு. இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மேல் பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் ஃப்ரில்ஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. மேல் பக்கத்தில் பட்டி பீஸையும் அட்டாச் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி இன்னொரு பக்கத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. மேல் பக்கம் ஹிப் பேண்டை மடிச்சு தைச்சிக்கலாம். மேல் பக்கத்துலையும்
ஆஃப் இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடிச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணி இந்த ஜாயிண்ட் மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் யூஸ் பண்ணுறது 1 inch எலாஸ்டிக். ஸோ இதில் மேலே இருக்கிற இந்த ஆஃப் இன்ச்சை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ 2 இடத்துலையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இங்கேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 ஸ்டிச்சஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு கேப் விட்டுருக்கேன், அதில் வந்து இந்த எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது 1 inch எலாஸ்டிக். ஹிப் ரவுண்டை விட ஒரு 6 inch கம்மியாக எடுத்துருக்கேன். ப்ளஸ் சீம் அலவன்ஸ் 3/4 inch. இதை அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கேப்பை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட் பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.